بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்தையும் ஜின் வர்க்கத்தாரையும் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதுதான் இந்த மனித குலம் படைக்கப்பட்டதற்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்ற பொழுது, மனிதனிடத்தில் இறைவன் எந்த விதமான பொருளாதார உதவியோ உணவையோ எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் இந்த மனிதன் வாழ்கின்ற அந்த குறைந்த காலகட்டத்தில் 50-60 ஆண்டுகள் வாழ்க்கையில் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பானேயானால், இறைவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டவனாக கட்டுப்பட்டவனாக அந்த வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வானேயானால், இறைவன் விதித்த வரம்புகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவனாகவும் தீமையான காரியங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடியவனாகவும் அவன் வாழ்ந்தால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனித குலத்திற்கு நல்லது என்பதை உணர்ந்துதான் இறைவன் வணக்க வழிபாடை இறைவன் ஒருவனுக்கு செய்வதுதான் இந்த மனித குலம் படைக்கப்பட்டதற்கான முக்கிய காரணமாக திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த முக்கிய காரணத்தை, இந்த மனித குலம் படைக்கப்பட்ட இலக்கை மறந்தவர்களாக நம் சமுதாயம் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நமக்கு உணவு, உடை, தங்குமிடம், இந்த 3 அத்தியாவசியம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த 3ஐயும் அனுபவிக்கின்ற இந்த மனிதன் இது மட்டுமே நிலையானது என்ற சிந்தனைக்கு போகக்கூடியவனாக, இந்த உலக ஆசாபாசத்தில் மூழ்கக்கூடியவனாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த பொருளாதாரத்தை எதிர்நோக்கியவனாக இருக்கக்கூடிய இந்த மனிதன், பொருளாதாரம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது என்பதை வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மனிதன், இந்த பொருளாதாரம் தான் நமக்கு இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான சொத்து, இது என்றென்றும் நம்மோடு நிலைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அதில் அடிமைப்பட்டவனாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த பொருளாதாரத்திற்காக பொய் பேசக்கூடியவனாகவும் பித்தலாட்டம் செய்யக்கூடியவனாகவும் ஏமாற்றுபவனாகவும் மோசடி செய்பவனாகவும் ஊழல் பண்ணக்கூடியவனாகவும் கலப்படம் செய்பவனாகவும் லஞ்சம் வாங்கக்கூடியவனாகவும் இன்னும் இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி சுயமரியாதையை இழந்து வாழக்கூடியவனாக இந்த மனித சமுதாயம் இருப்பதை பார்க்கின்றோம். இன்னொரு பக்கத்தில் இந்த பொருளாதாரத்தினாலேயே இவனுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வதையும் பார்க்கின்றோம். அவன் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது சற்று பார்வையை தாழ்த்தி அந்த ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய மக்கள், அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மாளிகையாக 3 பேனர்களை குடிசை போன்று வைத்துக் கொண்டு தன்னுடைய பொக்கிஷங்களாக ஒரு சூட்கேஸுக்குள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பாத்திர பண்டங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தன்னுடைய அடுத்த வேளை உணவை அந்த ரோட்டிலேயே சமைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்க தவறிய மனிதன் அந்த குடிலை தாண்டி ஒரு மாளிகையை பார்க்கிறான், மாடி கட்டடங்களை பார்க்கின்றான். இதை பார்த்துவிட்டு இவனுக்கெல்லாம் சொத்துக்களை அல்லாஹ் குவித்திருக்கிறானே, இவனெல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கின்றானே, இவனெல்லாம் பெரிய செல்வந்தனாக இருக்கின்றானே, ஆனால் இவன் தொழுவது கிடையாது, நோன்பு வைப்பது கிடையாது, அல்லாஹ்வை நம்புவது கூட கிடையாது, இவனுக்கெல்லாம் கொடுத்த இறைவன் நம்மை விட்டு விட்டானே என்று இந்த பொருளாதாரத்தை ஒப்பீடு செய்து யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், நம்மை கைவிட்டு விட்டான் என்று தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடியவனாக, இந்த பொருளாதாரம் தனக்கு கிடைக்கின்ற பொழுது இது போதாது, இன்னும் வேண்டும், இறைவனை நாம் வணங்கி புண்ணியமில்லை, நமக்கு போதாது என்கின்ற பேராசை கொண்டவனாக அந்த பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு நாம் 8 மணி நேரம் உழைப்போமா? இல்லை, நமக்கு இது போதாது, 10 மணி நேரம் உழைப்போம். இல்லை, இதுவும் நமக்கு போதாது, 12 மணி நேரம் உழைப்போம்.
இல்லை எப்படியாவது நாம் உடனடியாக பணக்காரனாகிவிட வேண்டும், எனவே 24 மணி நேரம் உழைப்போம், ஏனென்றால் நமக்கு காசு தேவை என்கின்ற இந்த பொருளாதாரத்திற்கு அடிமைப்பட்டவனாக மனித குலம் இருப்பதை பார்க்கின்றோம். இதன் காரணத்தினால் இவன் அல்லாஹ்வை மறந்து விடுகின்றான், படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற கட்டளையை மறந்து விடுகின்றான். அதை தொடர்ந்து இவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை மறந்து விடுகிறான். தன் மனைவி மக்கள் மீது உள்ள அன்பு பாசம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தன் உறவு முறைகளை பேணக்கூடிய வழிமுறைகள், எல்லா விஷயத்திலிருந்தும் கவனமற்றவனாக வாழ ஆரம்பித்து விடுகின்றான். இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் தன்னுடைய இறைவன் விதித்திருக்கின்ற வரம்புகளை எல்லாம் மீற ஆரம்பிக்கிறான். எதற்காக மீறுகிறான்? ஒன்று, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக மீறுகிறான். லானல்லாஹு ஆக்கில ரிபாவ மூக்கிலகு வ காத்திபகு வ ஷாஹிதைஹி, வட்டி வாங்கக்கூடியவன் கொடுக்கக்கூடியவன் அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள் அதை எழுதக்கூடியவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரார்த்தனை. அதே போல ஒரே பொருளுக்கு 2 பொருட்களை 2 விலையை வைத்து நிர்ணயம் செய்யாதீர்கள். உடனே வாங்கினால் ரொக்கத்திற்கு ஒரு ரேட்டு, அதை இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு ரேட்டு என்று இப்படி விற்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிற பொழுது, இந்த பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் கையாண்டு விடக் கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அந்த வரம்புகளை எல்லாம் ஒரு பக்கம் மீறுகிறான். இன்னொரு பக்கத்தில் உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், உன் பிள்ளைகளை நல்ல முறையில் வழி நடத்த வேண்டும், உன்னுடைய சொந்தங்களை நீ அரவணைக்க வேண்டும் என்கிறதை இஸ்லாம் அடிப்படையாக சொல்கிறது. வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அந்த இறைவனிடத்தில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்கள் சொந்தக்காரர்களோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், பழகி கொண்டிருக்கிறீர்கள், உறவு முறைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த சொந்தங்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. எவனுடைய ஆயுள் காலம் நீட்டி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, எவனுக்கு சொத்துக்கள் குவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, எவனுக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ, ஃபல் யஸில் ரஹ்மஹு, தன்னுடைய உறவுகளை அவன் இணைத்து வாழட்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த சொந்தக்காரர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள், தன்னுடைய உதவிகள் எல்லாம் மற்றவருக்கு செய்வதை விட 2 மடங்கு கூலியாக வழங்கப்படும் என்று இந்த உறவுகளை பேணுவதில் ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த உலக விஷயங்களிலெல்லாம் அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்த இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடிய விஷயம் என்று வந்துவிட்டால், தன்னுடைய திருமணத்திற்காக வேண்டி ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறான், அந்த நேரத்தில் வரதட்சணை என்கின்ற வியாபாரத்தை கடைவிரிக்கின்றான். அப்படி அந்த வரதட்சணை என்கின்ற வியாபாரத்தை செய்கிறான், அந்த திருமணத்தை நடத்தி முடிக்கின்றான், அதற்காக ஊர் உலகத்தை எல்லாம் கூப்பிடுகிறான். அப்படி கூப்பிடுகிற பொழுது இவனும் சேர்ந்து போகின்றான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய இந்த திருமணத்திற்கு நீ ஏன் ஆதரவு கொடுக்கிறாய்? 1000 இருந்தால் நமக்கு உறவு முறை தேவை. இன்றைக்கு இவர்களது திருமணத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் நாளைக்கு நான் வரதட்சணை இல்லாத திருமணத்தை செய்தாலும் கூட என் திருமணத்தை இவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். எனவே எனக்கு உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு தேவை, இதை நான் நழுவிட விடக்கூடாது. தன்னுடைய வீட்டில் ஒருவர் இறந்து விடுகிறார், அவர் இணை வைத்தவராகவே வாழ்ந்திருக்கிறார் என்று பட்டவர்த்தனமாக தெரிகிறது. அந்த இணை வைத்தவருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, அவருக்காக வேண்டி ஜனாசாவுடைய ஜனாசா தொழுகை நடத்திவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் ஒரு கத்தம் ஓதப்படுகிறது என்றால், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது என்றால் அந்த சபையில் கலந்து கொள்ளக்கூடாது. இப்படி தன் உறவுக்காரன் இஸ்லாத்திற்கு விரோதமான ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சபையில் செய்வானே, ஆனால் அதை இவன் ஆமோதிக்கின்றான், அனுசரிக்கின்றான், அரவணைக்கின்றான். காரணம், உறவுகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்று. எந்த இறைவன் உறவுகளை பேணிக்கொள் மார்க்கத்திற்கு முரணாக வருகிற பொழுது, லா தாஅத லி மஹ்லூகின் லி மஹ்சியத்தில் காலிக், படைத்த இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய வகையில் இந்த படைப்பினங்கள் எந்த கட்டளைகள் இட்டாலும் அதற்கு கட்டுப்படாதே என்று எந்த இஸ்லாம் சொல்கிறதோ அந்த இஸ்லாத்தினுடைய வரம்புகளை எல்லாம் மீறக்கூடியவனாக வாழ்வதை பார்க்கின்றோம் இந்த உறவுகளுக்காக வேண்டி. இதே நேரத்தில் இந்த உறவுகளை பார்த்து சில பேர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். தன்னுடைய சொந்தக்காரன் மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான், தன்னை மதிக்கவே மாட்டான். தன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் கூட சரி, தனக்கு ஒரு மூத்த அண்ணன் இருக்கின்றான், 2 இளைய தம்பிமார்கள் இருக்கிறார்கள், இன்னொரு இளைய அண்ணன் இருக்கின்றான். இந்த இளைய தம்பிமார்களும் பணக்காரர்கள், தன்னுடைய இன்னொரு அண்ணனும் பணக்காரன், அந்த மூத்த அண்ணனும் பணக்காரன்.
அவர்களுக்கெல்லாம் நல்ல முறையில அனுசரித்துக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள். எந்த திருமணம், மற்ற நிகழ்ச்சிகள், குடும்ப விருந்துகள், மற்ற உபசரிப்புகள் வந்தாலும் அழைத்துக் கொள்கிறார்கள். நம்மை கண்டும் காணாது போல விடுகிறார்கள். காரணம், நாம் ஒரு ஏழை என்பதற்காக. இந்த உறவுக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மை பார்த்தும் பார்க்காது போல இருக்கிறார்கள். தனக்கு ஏதாவது ஒரு உணவை கொடுப்பதாக இருந்தாலும் கூட பழைய ஒரு உணவை கொடுத்து, ஒரு ஏழைகள் தானே, மட்டகரமாக நினைத்து பார்க்கிறார்கள். இந்த சொந்தங்களை தேடி நாம் இந்த உறவு பிரிந்துவிடக் கூடாது என்று அந்த சொந்தக்காரர்களை பார்த்து அவர்கள் வீட்டுக்கு சென்றால் நம்மை வா என்று ஒரு வார்த்தை கூட சொல்வது கிடையாது, அவர்களை மதிப்பது கிடையாது, நம்மை ஏளனமாக நினைக்கிறார்கள். இருந்தாலும் நாம் போய் சந்திக்கிறோம், பேசுகிறோம். நம்மை எந்த விதமான ஒரு மனித கணக்கிலே எடுத்துக்கொள்ளாத இந்த உறவுகளோடு நாம் ஏன் வாழ்க்கை நடத்த வேண்டும்? இப்படியும் உறவுக்காரர்கள் இருக்கிறார்களே என்றும் இந்த உறவுகளை வைத்து வருத்தப்படக்கூடிய மனிதன் இருப்பதை பார்க்கிறோம். இப்படி பொருளாதாரத்தில் இரண்டு வகை. ஒன்று, அதை தேடுவதற்காக இந்த மனிதன் இறைவனை மறந்து விடுகிறான். இன்னொன்று, அந்த பணம் கிடைக்கவில்லையே என்பதை நினைத்து வருந்தி வருந்தி இந்த இறைவனை மறந்து விடுகின்றான். இந்த உறவுகள் அதை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் வரம்புகளை மீறி விடுகின்றான். அதே நேரத்தில் இந்த உறவுகள் தனக்கு கிடைக்கவில்லையே, தன்னை மதிக்கவில்லையே என்று வேதனைப்பட்டு இவன் தன்னோடு இந்த மார்க்கத்தையும் மார்க்க சட்டத்தையும் அறியாதவனாக கூனி குறுகி ஒதுங்கி விடுகின்றான். இப்படிப்பட்ட தருணத்தில் இஸ்லாம் இவனுக்கு என்ன ஒரு அழகான தீர்வு தருகிறது பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி, அந்த செய்தி இவனுடைய வாழ்க்கையின் எல்லா நொடி பொழுதிலும் இவனுடைய அனைத்து சிந்தனைகளையும் இறைவனின் பால் திசை திருப்பக்கூடிய வகையிலும், அந்த மார்க்க வரம்புகளை முழுமையாக பேணி வாழ வைக்கக்கூடிய வகையில், தூண்டக்கூடிய வகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித குலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, எப்படி இறைவனை நம்ப மறுக்கின்றது, இறைவனை வணங்காமல் அவர்கள் திசை திருப்பப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி, இவர்கள் எப்படி திருந்துவார்களோ அந்த திருத்துவதற்கான ஒரு வழிமுறையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரே ஒரு நபி மொழியில அழகா சொல்லி காட்டியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ரொம்ப சூசகமா சொல்றாங்க. யத்பஉல் மய்யித்த ஸலாஸா, எந்த நேரத்திலும் இந்த மனிதன் வாழ்க்கையை வைத்து அவனை ஒப்பிட்டு அவனுக்கு புத்திமதி சொல்வதை விட, இந்த மனிதனை என்றைக்காவது ஒரு நாள் அணுகக்கூடிய அந்த மரணம், ஐனமா குன்தும் யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில் போய் நீ அமர்ந்து கொண்டிருந்தாலும் சரி, மரணம் வந்தே தீரும். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு, மரணம் என்றால் என்னவென்று தெரியுமா? அது வரக்கூடாது என்று நீங்கள் விரண்டு ஓடுவீர்கள். ஃப இன்னஹு முலாகிக்கும், அது கண்டிப்பாக உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மரணத்திற்கு ஒரு கதை சொல்வார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரூஹை எடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் எந்த தருணத்திலும் எந்த நிலையிலும் அவனுடைய ரூஹ் எடுக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றுதலும் கிடையாது, முந்துவதோ பிந்துவதோ கிடையாது என்பதை பற்றி சொல்வதற்கு ஒரு கதை சொல்வார்கள். ஒருவர் என்ன செய்கிறார்? மலக்குல் மௌத்தை பார்த்து விடுகிறார். அது வாய்ப்பல்ல, கதைக்கு சொல்வார்கள். ரூஹை கைப்பற்றக்கூடிய ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரை பார்த்து விடுகிறார். இவர் இருக்கக்கூடிய இடம் ஒரு மிகப்பெரிய உயர்தரமான ஒரு விடுதி. அனைவரும் கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் நின்று கொண்டு பார்க்கிறார். ஆஹா, உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வந்து விட்டாரே, தன்னுடைய உயிரை காத்துக் கொள்ள வேண்டுமே என்று சொல்லி இவர் ஓடினாராம். அங்க ஓடி இங்க ஓடி கடைசியில போய் சேர்ந்த இடம் எங்கன்னா, ஒரு கடற்கரை ஓரத்துல ஒரு காடுகள் சூழ்ந்த பகுதிகளில் போய் அங்க நின்றார். அங்க அந்த வானவர் வந்து நிக்கிறார். ஒரு பெரிய படையும் வந்து நிக்கிது. அப்ப இவர் பார்த்து சொல்றாரா, நான் தான் அந்த கூத்து கும்பாலத்துக்கு இடையில இருந்தா என் உயிரை கைப்பற்றிடுவீங்கன்னு பயந்து இங்க வந்துட்டேனே, இங்கேயுமா என்ன உயிரெடுக்க போறீங்க என்று கேட்கும் போது அவர் சொன்னாரா, நான் உன்னை அந்த சபையில் பார்க்கும்போது ஆச்சரியம் அடைந்தேன். என்னடா இது, இவர் இங்க இருக்கிறாரு, ரப்புல் ஆலமீன் உயிரெடுக்க சொன்ன அந்த இடம் ஒரு அடர்ந்த காடாச்சே, ஒரு கடற்கரை ஓரமாச்சே, இவர் இங்க இருக்கிறாரு, இங்க எப்படி அவர் உயிரெடுக்க முடியும் நினைச்சேன். அந்த இடத்துக்கு நீ கரெக்டா சேர்ந்துட்ட, இப்பதான் உயிரெடுக்க வந்திருக்கேன்னு எடுத்தாராம். அந்த அளவிற்கு சொல்வார்கள், இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இவன் எங்க போய் நின்னாலும் சரி, எப்படியும் இவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்பதை அல்லாஹ் எப்படி விதித்திருக்கிறானோ அது மாதிரி நடந்துவிடும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு இந்த மரணத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சுட்டி காண்பிக்கிறார்கள். யத்பஉல் மய்யித்த ஸலாஸா, ஒருவன் இறந்து விடுகிறான். அவன் இறந்ததற்கு பிறகு அந்த ஜனாசாவை, அந்த சடலத்தை
3 பின்தொடரும். இஸ்னானி 2 பின்னால் திரும்பிவிடும். வயபுகா வாஹிதுன் 1 மட்டும் அவனோடு ஒட்டிக்கொள்ளும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இப்படி 3 வரும், 2 திரும்பும், 1 இருந்து கொள்ளும்னா அது என்ன? அந்த 3 திரும்பக்கூடிய 2 என்ன, சேரக்கூடிய 1 என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யர்ஜிஉ அஹ்லுஹு வ மாலுஹு. இவன் இறந்ததற்கு பிறகு இந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு கபரஸ்தானுக்கு கொண்டு செல்வார்கள். அப்படி அடக்கம் செய்யப்படுகிற சந்தர்ப்பத்தில் இவனுக்கு பின்னால் இவன் சொத்துக்கள் வரும், இவனுடைய சொந்தக்காரர்கள் வருவார்கள், 2 பேரும் திரும்பி விடுவார்கள். எந்த பொருளாதாரம் உனக்கு வேண்டும் என்று இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்திருந்தாயோ, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய பிள்ளைகள் திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னானோ, வமை யஃஅல் ذلك, அப்படி திரும்பி போய்விட்டால், அல்லாஹ்வை நீ மறந்து விட்டால், அப்படி புறக்கணிக்கப்பட்டு விட்டால், உலாயிக ஹுமுல் காசிரூன், இவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொன்னானோ, அப்படிப்பட்ட பொருளாதாரம் உன்னை விட்டு திரும்பி போய்விடும். நாம் வாழுகிற பொழுது வேண்டால் இந்த பொருளாதாரம் நம்மோடு வரும், இருந்திருக்கலாம். ஒருவன் பணக்காரனாக இருப்பான், ஒருவன் ஏழையாக இருப்பான், ஒருவன் அடிமட்டத்தில் இருப்பான், ஒருவன் நடுத்தரமாக இருப்பான். ஒருவனுக்கு பெரிய கட்டிடம் இருக்கும், அது சொந்த கட்டிடமாக இருக்கும். ஒருவனுக்கு வீடு வாடகைக்கு இருக்கும், ஒருவனுக்கு அந்த வீடு கூட இல்லாமல் இருக்கும். ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்துக்கு ஏக்கர் கணக்கில் சொத்து குவிந்திருக்கும், ஒருவனுக்கு ஒரே ஒரு சென்ட் வீடு இருக்கும், ஒருவனுக்கு அது கூட இல்லாமல் இருக்கும். ஒருவனுக்கு கிடைத்திருக்கிற ஆடைகள் அனைத்துமே பல ரகமாக இருக்கும், ஒருவனுக்கு அது கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் அவன் இறந்து விட்டால் இவனுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சொத்து இந்த சந்துக்கு தான், அதுவும் நிரந்தரம் கிடையாது. அனைவரும் ஏழையாகட்டும், பணக்காரனாகட்டும், நடுத்தரத்தில் இருப்பவனாகட்டும், வறுமையில் பீடிக்கப்பட்டவனாகட்டும், அனைவருக்கும் சொந்தமாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு விடும், சமமாக ஒதுக்கப்பட்டு விடும். அந்த 6 அடி குழி மட்டும்தான். இவன் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஜான்ஜவானா இருந்தாலும் சரி, ஒருத்தன் ஏழையா இருந்தாலும் சரி, அது வாழ்கிற பொழுதுதான் இந்த ஏற்றத்தாழ்வு. மரணித்து விட்டால் ஒரே குழி, அதுல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. பெரிய கோடீஸ்வரருங்க ஒரு 230 அடி தோண்டுங்க என்று சொல்ல மாட்டார்கள், ஏன்னா தண்ணி வந்துடும். தோண்டும் பொழுது 6 தான். பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் 6 தான். ஆக வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் அதே 6 அடி இடம் தான். இந்த சொத்து வந்துச்சா? வரல. இவன் வாழ்கிற பொழுது இவனுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு டிரஸ் மாத்தக்கூடிய வகையில் இருந்திருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு மாசத்துக்கே ஒரு துணி இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய கச்சை கையில வைத்துக் கொண்டு ஒரு வருஷத்தையே ஓட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கு மேல குளிக்கவும் மாட்டான், எதையும் செய்ய மாட்டான். அவன் சுய நினைவை இழந்துட்டு அப்படி வறுமை அப்படி கீழே கிடந்திருப்பான். ஆனால் இவன் அடக்கம் செய்யப்படுகிற பொழுது அனைவருக்கும் ஒரே துணி, அந்த கஃன் துணி தான். இல்லைங்க, கோடீஸ்வரரா இருந்திருக்கிறாரு, இவருக்கு மட்டும் கொஞ்சம் ரேமன்ஸ்லையும் டிக்ஜாம்லையும் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. எல்லாருக்கும் அந்த கதராடை தான். இல்லாட்டி அதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு. இதுலயும் சமமா வைத்து விட்டு நறுமணத்தோடு அடக்கம் செய்யப்பட்டு விடுவார்கள். இவனுடைய சொத்துக்களும் திரும்பி விடும். எந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி வட்டி வாங்கினாயோ, ஏமாற்றினாயோ, பித்தலாட்டம் செய்தாயோ, பொய் பேசினாயோ, இந்த பொருளாதாரம் உன்னோடு வராது, எங்கும் வராது, மறுமையிலும் வந்து நிற்காது. சரி, மறுமையிலையாவது இறைவா, இதோ இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் இடம் இருந்தது இறைவா, அதற்கு ஏற்றவாறு சில பாவத்தை மன்னிச்சிரு இறைவா என்று இந்த பொருளாதாரத்தை வைத்து பேரம் பேச முடியாது. ஏனென்றால் அந்த நாள் வந்து விட்டால் மனிதனுக்கு எந்த விதமான சொத்துக்களும் செல்லுபடியாகாது. அங்க எல்லாம் செல்லா காசு தான். அவன் சொல்வான், எனக்கு இடதுகை வழங்கப்பட்டு விட்டது, அந்த ஏடு இடதுகையில் கொடுக்கப்பட்டு விட்டது, நான் நரகத்திற்கு போகின்றேன். ஹலக்க அன்னி சுல்தானியா, எனக்கு எந்த சொத்துக்களும் பலன் தரவில்லை, என்னுடைய பவரும் அதிகாரம் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று புலம்பக்கூடிய நிலைக்கு வருவான். எந்த அளவிற்கு என்றால், அவன் அல்லாஹ் முன்னிலையில் வந்து சொல்வான், இறைவா என்னுடைய பாவத்தை எல்லாம் நீ மன்னித்து விடு, அதற்காக வேண்டி இந்த வானம் பூமி நிறைய தங்கத்தை வந்து கொற்ற. ஏற்றுக்கொள்ள மாட்டான். எதுவும் நமக்கு தேவையில்லை, எல்லாரும் சமம். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி நிற்க வைப்பான். அந்த நேரத்தில் இவனுடைய பொருளாதாரம் அங்கும் செல்லாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவனுடைய சொத்துக்கள் அவனை விட்டு திரும்பிவிடும்.
இரண்டாவது என்ன? இவனுடைய சொந்தக்காரர்கள். இந்த சொந்தக்காரர்களுக்காக வேண்டிதானே நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி கொண்டிருந்தீர்கள். அதை பக்கபலமாக்க வேண்டும். நான் உறவுகளை முறித்து விடக்கூடாது. நமக்கென்று 4 பேர் இருக்கிறாங்க, 4 சொந்த பந்தம் இருக்கிறது, அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்காக அவர்களுடைய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அனுசரித்துக் கொள்ளலாம், பாவங்கள் எதுவாக இருந்தாலும் விட்டுக் கொடுத்துக் கொள்ளலாம், சமரசம் செய்து கொள்ளலாம். நமக்கு ஒற்றுமை முக்கியம் என்று குடும்பத்தை பேணி பார்த்தீர்களே, உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தீர்களே, உங்கள் பிள்ளை பாவம் செய்தாலும் அதை தட்டி கழித்தீர்களே. இப்படிப்பட்ட சொந்தக்காரர்களாவது உங்களோடு வருவார்களா? வருவார்கள். ஆனால் திரும்பி விடுவார்கள். அந்த சொந்தக்காரர்களும் உன்னை விட்டு திரும்பி விடுவார்கள். அடக்கம் செய்வார்களா? ஏதோ எங்க வாப்பா போனா இதுக்கப்புறம் எனக்கு எந்த வாழ்க்கையும் தேவையில்லை, என்னையும் சேர்ந்து அடக்கம் பண்ணிருங்க பக்கத்துல ஒரு 6 அடி குழி அவனுக்கு தோண்டப்படுமா? கிடையாது. இவன் இறந்து விட்டால் இவனுடைய மனைவி முடிந்து விட்டது, இவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் திரும்பி விடுவார்கள். அதைத்தான் ஒரு கவிதையில கூட சொல்வார்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு ஒரு கேள்வி வச்சு அவன் எழுதிட்டான். ஆனா எழுதினவன் அல்லாஹ்வை நம்பாதவன். அதனால கடைசி வரை யார் வருவார் அவனுக்கு தெரியாது. அதனால எது வரைக்கும் எது வரும்னு அவனுக்கு தெரியும். வீடு வரைக்கும் உறவுக்காரன் நிப்பான், வீதி வரைக்கும் மனைவி வந்து அழுது கிடப்பா, காடு வரைக்கும் பிள்ளை வந்து அடக்கம் பண்ண வந்து நிப்பான். கடைசி வரை யார் வருவார்னு கேட்கிறானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டையும் சேர்த்து சொன்னார்கள். இவனை விட்டு திரும்பக்கூடியது இது. எந்த சொந்தக்காரர்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை பகைத்துக் கொண்டானோ, அதை ஏற்க மறுத்தானோ, அதில் சமரசம் செய்தானோ, எந்த சொந்தக்காரர்களை இந்த காசுக்காக வேண்டி இழிவாக நினைத்தானோ, இந்த சொந்தமும் இவனை விட்டு திரும்பி போய்விடும். எந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி இவன் அடிமைப்பட்டு கிடந்தானோ, அல்லாஹ்வை மறந்தானோ, தன் குடும்பத்தாருக்கு உபகாரம் செய்யாமல் இருந்தானோ, தன் பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மறந்தானோ, அந்த பொருளாதாரமும் திரும்பிவிடும். மூன்றாவதாக இவனோடு ஒட்டி கொள்ளக்கூடியது என்ன தெரியுமா? அமலுஹு, அவன் செய்த நற்காரியங்கள் மட்டும்தான் அவனோடு ஒட்டி கொள்ளும், தங்கிவிடும். எதுவரை? இந்த சொந்தக்காரர்களை வைத்து மறுமையில் செல்லாது, இறைவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அந்த நாள் வந்து விட்டால் அந்த நாளின் அந்த படுபயங்கரமான சூழ்நிலையை அல்லாஹ் சொல்கின்றான். அந்த நாளில், அந்த படுபயங்கரமான ஒரு சூழலில் ஒரு பெண் குறை பிரசவத்தில் கூட இந்த உலகத்தில் இறந்திருப்பாளே, குறை பிரசவமாகவே எழுப்பப்படுவாள். அந்த குறை பிரசவத்தில் இருப்பது போல அந்த நிறைமாத கர்ப்பிணியாக சிலரும், அந்த குறைமாத கர்ப்பிணியாக சிலரும் இறந்திருப்பார்களே. இவ்வாறு எழுப்பப்பட்டவர்கள் அந்த குழந்தையை அங்கே ஈன்று விட்டு ஓடுவார்கள். தான் ஈன்ற குழந்தையை பற்றி கூட அந்த பிரசவ வேதனை கூட அவளுக்கு பெரிதாக தெரியாது இந்த மறுமையை விட. அந்த மறுமைதான் அவளுக்கு அவ்வளவு படுபயங்கரமாக தெரியும். ஒவ்வொருவனும் அங்கங்க திரைத்து ஓட ஆரம்பிப்பார்கள். அந்த ஓட ஆரம்பிக்கக்கூடிய சூழலை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், தரன்னாச சுக்காரா, நபியே மனிதர்களை பார்ப்பீர்கள், எல்லாரும் போதையில் மயங்கி திரியக்கூடியவர்களாக இருப்பதை பார்ப்பீர்கள். வமாஹும் பிசுக்காரா, ஏதோ ஒரு போதை பொருளை சாப்பிட்டு அதனால் மயக்கமடைந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று கிடையாது. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு கடுமையாக இருக்கிறது, அதனால் மயங்கி கிடக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நாளில் சூரியன் 1 மைல் தூரத்திற்கு அருகாமையில் வைக்கப்படுகிற பொழுது அந்த வேர்வை துளி, இவனுடைய உடலில் இருந்து வெளிப்படுகின்ற இந்த வேர்வை துளி, கோடான கோடி மக்களுடைய இந்த வேர்வை துளி ஆறு போல கடல் போல வருகிற பொழுது சிலருக்கு கரண்டை கால் வரை இருக்கும், சிலருக்கு முட்டிக்கால் வரை இருக்கும், சிலருடைய நற்காரியங்களுக்கு அவருடைய தோல் புஜம் வரை இருக்கும், சிலருடைய நற்காரியங்கள் அவ்வளவு குறைவாக இருந்தால் அவனுடைய மூக்கு வரைக்கும் நிற்கும், தத்தளித்துக் கொண்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு மறுமை நாளில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அவன் தன் சகோதரனை விட்டு, உம்மிஹி வ அபீஹி, தன் தாய் தந்தையை விட்டு, வ சாஹிபத்திஹி வ பனீஹி, தன் மனைவி மக்களை எல்லாம் விட்டு விரண்டு ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த சொந்தம் அவனுக்கு பலன் தராது. இவன் பிள்ளை சிபாரிசு செய்ய முடியாது. இந்த பெற்றோர் அவனை கரை சேர்க்க வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட ஒரு நாளில் இவனோடு நிற்கக்கூடியது, அந்த மன்னரையில் இவனோடு சாட்சி சொல்லக்கூடியது இவனுடைய நற்காரியங்கள் தான்.
இந்த கடைசி வரை யாரோன்னு கேள்வி கேட்டானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதில் சொன்னார்கள். கடைசி வரை இவனுடைய அமல் இருக்கும், அந்த அமல் தான் மன்னரையிலும் இவனை காக்கும், அந்த அமல் தான் மறுமையிலும் காக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லவர்களை அவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் வருவார்கள், அந்த உயிரை கைப்பற்றுவார்கள். அது ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ். அந்த கைப்பற்றிய வானவர்கள் கொண்டு போவார்கள். 7 வானம் கழித்து அதற்கு பிறகு இவனுக்கு இல்லையுங்கிற ஏட்டில் இவனுடைய ரூஹ் பதிவு செய்யப்படும். பிறகு அந்த ரூஹை இறைவன் பர்சக் என்ற ஒரு திரைக்கு அப்பால் மண்ணுலகமாக வேற ஒரு உலகத்தில் வைத்துக் கொண்டு இந்த மன்னரை வாழ்க்கையை துவக்க செய்வான். அந்த மலக்குமார்கள் இவன்கிட்ட விசாரணை செய்வார்கள். அந்த விசாரணைக்கு இவன் சரியான பதிலை சொல்வான். பதிலை சொன்னதற்கு பிறகு இவனுக்கு முன்னால் இவனைப் போலவே ஒரு மனிதர் வந்து நிற்பார். அழகான தோற்றத்தோடு பார்ப்பதற்கு இவரை போலவே வந்து நிற்பார். இவர் பார்த்து விட்டு, உங்களை பார்த்தால் என்னை பார்ப்பது போல இருக்கிறது, என்ன நீங்க, யார் நீங்க என்று கேட்பார். அப்படி கேட்கிற பொழுது அங்கே சொல்லப்படும், அமலுக்க சாலிஹ், நான் தான் உன்னுடைய நல்ல அமல் வந்திருக்கின்றேன் என்று சொல்லப்படும். அப்பொழுது மலக்குமார்களுக்கு உத்தரவிடப்படும், இதோ இவருக்காக வேண்டி சொர்க்கத்தை திறந்து வையுங்கள், அந்த பூங்காற்று வரட்டும், அந்த வாடையோடு அவன் நிம்மதியாக உறங்கட்டும் என்று சொல்லப்படுகிற பொழுது அவன் சொல்வான், ரப்பி அகிமிஸ்ஸா, இறைவா இப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையா, உடனடியாக நீ மறுமையை கொண்டு வந்து விடு என்று அவன் கேட்பான், உறங்கி விடுவான். அதே போல காபிர்கள், அந்த நற்செயலை மறந்தவர்கள், படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பின்தள்ளியவர்கள், இவர்களை எல்லாம் அந்த மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றி கொண்டு செல்வார்கள். சிஜ்ஜின் என்ற ஏட்டில் பதிவு செய்வார்கள். பிறகு விசாரணை நடக்கும். அந்த விசாரணையின் பொழுது அனைத்து கேள்விக்கும் அவன் தவறான பதிலை கொடுப்பான். பதிலை கொடுத்ததற்கு பிறகு இவனுடைய அந்த மன்னரை வேதனை ஆரம்பமாகிவிடும். அந்த வேதனை ஆரம்பத்திற்கு முன்னால் பார்ப்பதற்கு இவனுடைய முகமே அவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில் படு கொடூரமாக கொண்டு வந்து நிற்க வைக்கப்படும். யார் இவர் என்று இவன் பரிதவித்து சொல்கிற பொழுது, அமலுக்கள் கபி, கேடுகட்ட உன்னுடைய காரியங்கள் நான் தான். நீ இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் செய்யாமல் மறந்து இந்த உலக ஆசாபாசத்தில் மூழ்கி கொண்டிருந்தானே, அந்த மூழ்கி கொண்டதில் இவன் செய்த எல்லா பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவமும் நான் தான் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு இந்த நரகத்தினுடைய வெப்ப காற்று அவன் மீது வீசப்படுகிற பொழுது அவன் சொல்வான், ரப்பி லா தக்மிஸ்ஸா, இறைவா மறுமை நாளை மட்டும் கொண்டு வந்து விடாதே என்று அவன் சொல்வான். 2 பேரும் இப்படியாக சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் தான் மறுமை வந்துவிடும். இந்த மறுமைக்கு பிறகாவது இந்த நற்குழி எப்படி உதவி செய்கிறது பாருங்கள். மறுமைக்கு முன்னால் இவனுடைய இந்த மன்னரை வாழ்க்கையில் எப்படி உதவி செய்கிறதோ, ஒத்துழைக்கிறதோ, இவனுக்கு இதுதான் பெரிய கேடயமாக வந்து நிற்கிறதோ, இதே போல மறுமையிலும் இந்த நற்காரியங்கள் வந்து நிற்கிறது. அந்த மீசான் என்கிற தட்டை நிறைக்கிறது. அதனால் அவன் சொர்க்கத்தில் நுழைகிறான். சொர்க்கத்தில் நுழைந்த நேரத்திலும் கூட சிலர் இந்த உலகத்தில் செய்த சில பாவங்களுக்காக, சில தவறுகளுக்காக, சில குற்றங்களுக்காக, அந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னித்திருந்தால் சொர்க்கத்தில் நுழைந்திருப்பார். அந்த குற்றங்களை அல்லாஹ் இவனை தண்டித்து சற்று நரகத்தில் புரட்டி பிறகு இவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கலாம் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அவன் அந்த நரக படுகுழியில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். அவனுடைய கால் விரல்கள் மட்டும் வெளியே தெரியக்கூடிய வகையில் மற்ற அனைத்துமே நரகத்தினுடைய அந்த தீ பிளம்பில் பொசுங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கருகி கொண்டிருக்கக்கூடிய இவனை மீட்டு எடுக்கக்கூடியதும் இந்த நற்செயல்கள் தான். தன்னுடைய இறைவனுக்காக வேண்டி இறைவனின் திருப்தியை எதிர்பார்த்து இவன் செய்கிற அனைத்து நற்காரியங்களும் எப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறது பாருங்கள். அந்த மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைந்த அந்த சொர்க்கவாசிகள் இறைவனிடத்தில் உரையாடல் செய்வார்கள். இறைவன் பேசுவான், உங்களுக்கு சொர்க்கத்தில் வேற ஏதாவது வேண்டுமா என்று கேட்பான். அப்பொழுது அவர்கள், இல்ல எங்களுக்கு இவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிற, நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்திருக்கிற, இதை விட வேற என்ன வேணும் என்றெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, இல்ல நீங்க யாருக்காவது பரிந்துரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புறீங்களா? இந்த விரும்புறீங்களான்னு கேட்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்ட்ட தான் இருக்கிறது. இவர்கள் யார் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்ட்ட தான் இருக்கிறது. அவர்கள் யாருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதை உத்தரவிடும் ஆற்றலும் அல்லாஹ்க்கு தான் இருக்கிறது. வேற யாருக்கும் அந்த அனுமதியை கொடுக்கல. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கேட்பான், நீங்க யாருக்காவது பரிந்துரை செய்றீங்களான்னு. அப்பொழுது கூட இந்த சூனவாதிகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா?
எதை சொல்ல மாட்டார்கள் தெரியுமா? இறைவா எங்களோடு இருந்தாரு, அவரை பார்த்தாலே பெரிய பைக்ல வந்துகிட்டு இருந்தாரு, அவர் வந்தாலே கார் தான் வந்துட்டு போவாரு, அவர் போட்டாருன்னா ஒரு நாளைக்கு 10 வேலை ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருப்பாரு, அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவர் 8 மாடி கட்டடத்துல அவருக்குன்னு தனி லாட்ஜ் இருக்கிறது, அவருக்கு ஒரு நல்ல நிம்மதியான சுகபோக வாழ்க்கையில் இருக்கிறாரு, அந்த பொருளாதாரத்துல அவர் ஏழைகளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், அவ்வளவு பெருமை பந்தா, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் ஏதோ அந்த செல்வத்துல அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாரு, அவருக்கு இது இங்க வர வாய்ப்பு இருக்குதா என்று கேட்க மாட்டார்கள். ஏதோ எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு இருக்காத சொத்து பத்தா சொந்த பந்தமா, நான் பெத்த புள்ள அவன் பெரிய கோடீஸ்வரன், நான் பெத்த புள்ளையை இங்க கூப்பிட்டு வர முடியுமா என்று கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, இந்த நற்செயல்களை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற அந்த திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து யாரெல்லாம் நற்செயல் புரிந்தார்களோ அந்த நற்செயல் புரிந்தவர்களைத்தான் அவர்கள் சில பாவத்தின் காரணமாக சொர்க்கத்தில் நுழைய முடியாவிட்டால் அந்த நற்செயலை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த சொர்க்கவாசிகள் கூட அல்லாஹ்விடத்தில் முன்மொழிவார்கள், இஹ்வானுனா, சில பேரை நாங்கள் சொர்க்கத்தில் பார்க்க முடியவில்லை, கானூ யுஸல்லூன மானா, அவர்கள் எங்களோடு தொழுதார்கள், அந்த காரியத்தை செய்தார்கள், அவங்களை இந்த சொர்க்கத்துல பார்க்க முடியலையே, வயசுமுன மானா, அவர்கள் எங்களோடு நோன்பு வைத்தார்கள், இஃப்தாராகட்டும் அந்த மற்ற பணிகளாகட்டும் அவங்களைத்தான் நாங்க பார்த்தோம், இங்க பார்க்க முடியலையே, வயாமலூன மானா, நற்காரியங்கள் புரிகிற பொழுது எங்களோடு சேர்ந்து செய்தார்கள், அந்த நற்காரியங்களுக்காக நாங்கள் சொர்க்கத்தில் வந்தோம், இவர்களை பார்க்க முடியவில்லையே என்று கேட்பார்களாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானாம், அப்படியா, அவர்களை பார்க்க முடியவில்லையா, அவங்க நரகத்துல இருக்கிறாங்க, நீங்க போய் அவர்களை கூப்பிட்டு வாங்க, நீங்க நரகத்துக்கு போங்கன்னு அனுப்பும் அல்லாஹ். அப்படி அனுப்புகிற பொழுது இவர்களை நரகம் தீண்டக்கூடாது என்று உத்தரவிடுவான், அதே போல் தீண்டாது. இவர்களை அனுப்பும் போது அல்லாஹ் சொல்வான், யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அதான் முக்கியம், அந்த இணை வைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், அவன் நற்காரியங்கள் செய்திருக்கலாம், அந்த நற்காரியத்திற்காக வேண்டி அவனை கூப்பிட்டு வர வேண்டும் என்றால் அவன் ஏகத்துவாதியாக இருந்திருக்க வேண்டும், இணை வைக்காதவனாக இருந்தால் அவனை போய் கூட்டிட்டு வாங்க என்று அனுப்புவார்கள். இவர்கள் வந்து அவர்களை அழைத்து செல்வார்கள் என்ற அளவிற்கு இவன் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடியவனாக, நரகத்திலிருந்து பாதுகாவல் பெறக்கூடியவனாக, விடுதலை பெறக்கூடியவனாக, இவனுக்கு ஒரு கேடயமாக இருக்கக்கூடியதே இந்த நல்லமல்கள் மட்டும்தான் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் தெளிவாக நினைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நற்செயல்கள் மட்டும்தான் நாம் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு தொடர்ச்சியாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் சொல்கிறான், என்னுடையது என்னுடையது, என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறாயே, உன்னுடையது எது தெரியுமா? நீ உண்டாய், உண்டு கழித்தாயே, அது உன்னுடையது. இப்ப சொல்லு பார்ப்போம், எனக்கு சொந்தமானது 4 பிளஸ் ஓட்ல நிறைஞ்சு கிடக்குது, சொல்ல முடியுமா? அதை திரும்பி பார்க்கவாவது இவனுக்கு விருப்பம் இருக்குதா? அதை தொடுவதற்காவது இவன் யோசிப்பானா? பாருங்க, இது உன்னுடையது. அதே மாதிரி நீ எதை போட்டாயோ உடுத்தினாயோ, உடுத்தி கிழிஞ்சதல்லவா, அது உன்னுடையது. அதை வைத்து பெருமை அடிக்க முடியுமா? எனக்கு 1 கிலோ காய்லான் துணி இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. 3வது, பொருளாதாரத்தில் நீ நல்ல வழியில் செலவழித்தாயே, அது உன்னுடையது. இந்த செலவழித்த இந்த நற்செயல் இது உன்னுடையது. இந்த நற்செயலை கொண்டு வந்து காட்டு மறுமையில் அந்த நற்செயலுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை தருவான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் இந்த பொருளாதாரத்திற்காகவும் இந்த சொந்தக்காரர்களுக்காக இந்த மார்க்கத்தை மறந்துவிடக் கூடாது, படைத்த இறைவனை மறந்துவிடக் கூடாது, இறைவன் விதித்த வரம்புகளை மீறிவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த மனிதன் இறந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த அறிவுரை வைத்து சொன்னார்களோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு நாள் ஜனாசாவாக ஆக்கப்படுவோம், நம்மை 4 பேர் சுமப்பார்கள், நமக்கு கஃனிடுவார்கள், நம்மை தங்க வைக்கிற இடம் நாம் சம்பாதித்த வீடு கிடையாது, சேர்த்து வைத்த வீடு கிடையாது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவனு கூட ஒரு உதாரணம் சொல்வார்கள். இந்த வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு அடிமைன்னு போய் கிடக்குறான்ல, தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாடு தான் சொல்லிட்டு தன் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு போறான்ல, அதுல பேராசை பிடிச்சவனுக்குன்னு சொல்லுவார்கள். இப்படித்தான் ஒருத்தன் வெளிநாடு போனானாம். போகும்போது மனைவி சொல்லி அனுப்பினாலாம், நம்ம இங்கேயே பொழைச்சுக்கலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நமக்கு நிறைய வளம் இருக்கு இந்த நாட்டுல, ஏதாவது ஒரு கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு வாழ்க்கையை நடத்திடுவாங்க, போகாதீங்கன்னு. இல்லம்மா, உனக்கு புத்தி இல்ல,
உனக்கு வந்து நீ பிழைக்க தெரியாத பொம்பளையா இருக்கிற, நான் வெளிநாடு போறேன், உனக்கு நல்லா சம்பாரிச்சு அனுப்புறேன், நிறைய நகை போட்டு அழகு பாக்குறேன், பெரிய வீடு கட்டி தரேன், நல்ல ஒரு இடம் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் நம்ம தொழிலுக்கு தேவையான பணத்தை அனுப்பி வைக்கிறேன், அப்புறம் வந்து நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க போங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. என்னங்க வந்துருவீங்களா? இப்பதாம உனக்கு நகை வாங்கி முடிச்சிருக்குது. சரி ஒரு 2 வருஷம் ஆச்சு. இப்போ வந்துருவீங்களா? இப்பதாம ஒரு இடம் வாங்கி இருக்கிறோம். 3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்துருவீங்களா? அதுக்கு வீடு கட்டணும் இல்லையா? கட்டியாச்சுமா. 4 வருஷம் ஆச்சு. இப்போ வந்துருவீங்களா? இதா ஒரு தொழிலுக்கான ஏற்படலாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 5 வருஷம் ஆச்சு. இப்போ வந்துருவீங்களா? இல்ல நமக்குன்னு தனியா இடம் வச்சாலும் தேவைப்படும், விற்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரி அது வாங்கியாச்சு. எல்லாமே வந்துருச்சுங்க. இப்போது வருவீங்களாங்க? இல்ல இல்ல இந்த கஃபீல்கிட்ட கேட்டு பார்த்தேன். அவன் சொன்னா ஊர்ல எல்லாம் போனா பிழைக்க முடியாதுல, எல்லாம் செலவாயிரும், இன்னும் ஒரு 3 மாசத்துல திரும்பி வந்துன்னு சொன்னா அதுதான் சரியா பட்டுச்சு. ஏன்னா நான் வேணா 3 மாசம் வந்துட்டு திரும்பி மீண்டும் வெளிநாட்டுக்கு வரலான்னு இருக்கிறமா. இவன் பேராசை எங்க விட்டுச்சு. இந்த அம்மா சொன்னா சரி பரவாயில்ல 5 வருஷம் ஆகி போச்சு, இப்பவாது வந்து தொலைங்களேன், 3 மாசமாவது பாப்போமே உங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகு இவன் வந்து இறங்கினான். இறங்கின உடனே என்ன, இறங்கின உடனே இவனுடைய உயிரும் உடலும் இறங்கிருச்சு, அதோட உயிரும் விரிஞ்சிருச்சு. தகவல் போய் சேர்ந்துருச்சு. அவர் வந்து சேர்ந்துட்டாரு, ஆனா போய் சேர்ந்துட்டாரு. என்ன பண்றது? சரி அவரை ஜனாசாவை தூக்கிட்டு வாங்க. எங்க இருக்குது? ஏர்போர்ட்ல இருக்குது. ஜனாசாவை எடுத்து வரணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்றதுன்னா அவர் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல ஓடா உழைச்சு மாடா தேஞ்சு அவர் அப்படியே சம்பாரிச்ச காசெல்லாம் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்கி வச்சிருக்காரு. இந்த டாடா குவாலிஸ் இருக்கு, இதை அனுப்பி வைங்க, ஜனாசா எடுத்து வரணும். சில பேர் இருப்பாங்கல்ல வீட்டுல 4 பேர், அதை செய்யாது செய்யாது. அறிவு இருக்கா? புத்தி இருக்குதா? ஒரு ஜனாசா பணத்தை தூக்கிட்டு வரதுக்கு இந்த புது வண்டியா? அதை தூக்கி ஓரத்துல வைங்க. இதுக்குன்னு அமரர் ஊர்தின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அது போட்டோம். போயாச்சு, எடுத்துட்டு வந்தாச்சு. வந்த உடனே என்ன பண்றது? அமரர் ஊர்தி ஏத்துறாங்க. லக்கேஜ். இது என்னப்பா? துபாய் கோல்டு, ஏத்தி வை. இது என்னப்பா? துபாய் செருப்பு, அதை ஏத்தி வை. இது என்னப்பா? பட்டு கம்பளம், உள்ள பத்திரமா வை. எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. நேரா கொண்டு வந்து வீட்டு வாசப்படல. என்னங்க ஓடுறா. இது ஜனாசா உள்ள வைக்கணும். எங்க வைக்க? இது புது வீடு. புது வீட்டுல வாழை போறோம் இருக்கிற இடம். செத்த பணத்தை கொண்டு வந்து புது வீட்டுல வைப்பாங்களா? ஒரு குடிசை வீடு இருப்பாங்க அந்த ஆளுது, அங்க போய் வைங்க. தூக்கிட்டு போய் வச்சாச்சு. வேற என்ன பண்றது? அந்த நகையை கொண்டு வந்து அந்த பெட்ரூம்ல உள்ள லாக்கர்ல வைப்பா. அந்த துணிமணியை கொண்டு வந்து வேற அந்த இடத்துல ரூம்ல வைப்பா, ஷோகேஸ்ல வை. ரைட். வேற என்ன? சப்பல், அதெல்லாம் உள்ள எடுத்து வச்சிரு. இவர்கிட்ட என்ன இருக்குது? இல்ல அவர் நல்ல அழகான ஒரு ஷர்ட் போட்டுக்காரு, மார்டின் சட்டை போட்டு வந்திருக்காரு. கலட்டுங்க, மௌத்தா பண்ண மாத்தின்னு கலட்டி கவன் துணியை போட்டுருங்க. எல்லாம் போட்டுட்டாச்சு. போட்டு ஏத்தி போயாச்சு. முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் நிலைமை என்ன? இவன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான தீர்வு என்ன? ஒண்ணுமே அவன் கூட வரல. இதற்காடா வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவனுக்கு என்ன புத்திமதி சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த மனித குலம் அனைத்தும். இந்த உலகத்தில் இந்த பொருளாதாரத்திற்காக அற்ப காசுக்காக மார்க்கத்தை மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு நீங்கள் நிலைகுலைந்து போய்விடாதீர்கள். உங்களுடைய சொந்தங்களுக்காக வேண்டி இந்த மார்க்க வரம்பை மீறி விடாதீர்கள். படைத்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை 2. அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ ஃபல் யாமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நற்காரியங்கள் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த நற்காரியங்கள் செய்கிற பொழுது அந்த வணக்க வழிபாட்டில் தன் இறைவனுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உத்தரவின்படி நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நற்செயல் புரிந்தவர்களாக, அந்த நற்செயலையே மூலதனமாக வைத்தவர்களாக, அதுதான் நிலையானது என்பதை உணர்ந்தவர்களாக, இதை வைத்து மறுமையில் மகத்தான வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ்